அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல பல விஷயங்கள் நடப்பதற்கான நாளை நோக்கி நீ சென்று கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கை இப்போது ஏற்ற பாதையில் ஏறிக்கொண்டிருக்கின்றது. எதிர்மறைகளை எல்லாம் களைந்து நேர்மறையான பாதையில் நீ முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தேவையற்ற நபர்களை எல்லாம் நான் நீக்கிவிட்டேன். இனி உன்னுடைய நலம் விரும்பிகள் மட்டுமே உன்னை சுற்றி இருக்க முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் எல்லா நிகழ்வுகளும் நான் உனக்கு தரும் வரங்கள். அவற்றில் சில மகிழ்ச்சியை கொடுக்கும், சில உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கண்ணீரை வரவழைக்கும். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரே அர்த்தம்தான். உனக்கு நல்லது என்பதுதான் இவை எல்லாவற்றிற்குமான அர்த்தம். உனக்கு நன்மையை மட்டுமே உன்னை படைத்து காக்கும் நான் கொடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எத்தனை சோதனைகள் தடங்கல்கள் வந்தாலும் அவற்றை என்னுடைய அருளால் நீ தகர்த்தெறிவாய். உன்னுள் நீ வெற்றி பெறவே எல்லா உத்வேகத்தையும் நான் உனக்கு தருவேன். இயற்கையை யாராலும் தடுக்க முடியாதல்லவா? அதே போலத்தான் நான் உனக்காக தரும் வெற்றியையும் உன்னுடைய முன்னேற்றத்தையும் யாராலும் தடுக்க முடியாது. என் பரிபூரண அருளால் இனி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் தடங்கல்கள் என எல்லாம் தகர்த்தெறியப்படும். உனக்கான இனிய உலகம் இனிதே துவங்கும். நீ என்னிடம் கேட்டதெல்லாம் உனக்கு வெகு விரைவில் கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கை நீ எதிர்பார்த்த சந்தோஷங்களுடனும் நிம்மதியுடனும் உன்னை வந்து சேரும். இவையெல்லாம் நடக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. என்றும் நீ என்னுடைய அரவணைப்பிலேயே வாழ்வாய். உன்னுடைய அப்பாவின் இந்த வார்த்தைகள் உனக்கானது. நீ புலம்பியது எல்லாம் போதும் மகளே. உன்னுடைய புலம்பல்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தது. நிம்மதியால் உன்னுடைய மனதை நான் நிரப்பத்தான் போகிறேன். சோதனைகள் அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம். உன்னுடைய சோதனைகள் எல்லாம் முடிவிற்கு வந்துவிட்டன. இனி நீ சுகமான வாழ்க்கையை வாழத்தான் போகின்றாய். என்னுடைய ஆசிகளை நீ பெற்றுக் கொண்டாய் அல்லவா? இனி ஒவ்வொரு நாளையும் நீ நம்பிக்கையோடே கடந்து வா. உனக்கான நல்லதை நான் செய்து காட்டுகின்றேன். என்னை நம்பு. யாமிருக்க பயமேன்? என் குழந்தையே, உலக வாழ்க்கையில் அவரவர் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மையும் தீமையும் அவரவர்களை நோக்கி பாய்கின்றது. எது நடக்கின்றதோ அதை பொறுத்து கொண்டு சமாளித்து எதிர்த்து போராட கற்றுக்கொள். அதை விட்டுவிட்டு புலம்புவதால் எந்த ஒரு நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. தங்கமே, இந்த உணர்வுகளால் உன்னுடைய உடல்நிலைதான் பாதிக்கும். உன்னுடைய கவலைகளை தூர எறி. உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. பிள்ளையே, உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றுதான். நீ உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே. இருப்பதை வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ பழகு. உலகில் எல்லோருக்கும் செல்வம், பதவி, அதிகாரம், கல்வி என எல்லாம் கிடைத்து விடாது. எல்லோருக்குமே எல்லாமே கிடைத்துவிட்டால் இவ்வுலகமே அதிகார போட்டிகளால் சூனியமாகிவிடும். என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில் தான் செல்கின்றது என உனக்குள் நீயே சொல்லிக் கொண்டு வா. அப்போதுதான் இந்த சோதனைகளையும் துன்பங்களையும் மன வலிமையோடு எதிர்கொள்ள முடியும். வருத்தப்படாதே, அழாதே, தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே, துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து விடாதே. உனக்கு வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதற்காகவே இந்த சிறு சறுக்கல்கள் என புரிந்து கொள். புத்துணர்ச்சியோடு எழுந்து வா. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக வெற்றி அடைவாய். நல்லதே நடக்கும். குழந்தையே, நான் உன்னோடு இல்லாமல் போய்விடுவேன் என்று ஒரு நாளும் கவலைப்படாதே. விசுவாசமுள்ள மனதோடு என்னை நீ நினைத்தாலே போதும். சுயநலம் இல்லாமல் என்னை வழிபட்டால் போதும். நான் என்றும் உன்னுடனே இருப்பேன். நான் உன்னோடு இருக்கும் போது உனக்கு எல்லா மங்களங்களும் விளையும்.
உன் பாரத்தை நான் சுமப்பேன், கலங்காதே. குழந்தையே, உன்னுடைய தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது என்று தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, அந்த பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து விலகும் போதுதான். விமர்சனங்களை கடந்து விடு, பாதை தெளிவுறும். ஒவ்வொரு நொடியும் உனது வாழ்க்கையை மாற்றுவதற்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி தருகின்றேன். அதை நீ சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுத்து விட முடியாது. பிள்ளையே, இத்தனை காலமாக நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு பரிசாக கொடுக்க போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் விரைவில் நல்ல பல மாற்றங்கள் நிகழும். நீ நம்பிக்கையோடு இரு. என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நீ கவலைப்படாமல் இரு, பயப்படாதே. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு செல்வமே, இன்று நடக்கும் நிகழ்வுகள் இன்றோடு நின்று விடுமா, இல்லை நாளையும் தொடருமா என்று நீ ஏன் குழம்பிக் கொண்டிருக்கிறாய்? நடந்ததும் நடக்கப் போவதும் எதுவும் உன் கையில் இல்லை. உன்னால் நடந்ததும் இல்லை. எதிர்க்கும் நீ ஒரு பாலியாக இல்லாமல் வெறும் சாட்சியாக மட்டும் இருக்கும்போது ஏன் இவ்வளவு குழம்பிக் கொண்டிருக்கிறாய்? எங்கு தீர்வு கிடைக்கும் என்று ஏன் தீர்வுகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? உனக்குள்ளேயே என்னை வைத்துக்கொண்டு என்னை தேடி எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, நீ என் பிள்ளை. உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? என்னை நினைப்பவர்களுக்கு நான் தலைமுறை தலைமுறையாய் நான் துணை செய்வேன். எப்பொழுதும் என் நாமத்தை நினைத்துக் கொண்டிருக்கும் உன்னை இத்தனை குழப்பத்திலிருந்து மீட்க மாட்டேனா என்ன? இருந்த இடத்திலிருந்து என்னிடம் பேசு. உன் கவனத்தை என் பக்கம் திருப்பு. நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன். உன் உள்ளம் சரியாக வேலை செய்வதில்லை. உன் மனம் சொல்வதை மட்டுமே கேட்கிறதே தவிர அதற்குள்ளும் சிறு நம்பிக்கையாய் ஆறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது தேற்றுகிறதே, அது இங்கிருந்து வருவது என்று நீ யோசிக்கவே இல்லை. அது உன் ஆத்மாவிலிருந்து வரும் என்னுடைய வார்த்தைகள். ஆழ் மனதிலிருந்து அனுப்பி வைக்கும் என் நம்பிக்கை அது. அதை நீ நம்ப மறுக்கிறாய். இதை நீ கவனிக்க மறுக்கிறாய். உன் எண்ண அலைகளால் என்னுடைய வார்த்தைகளை நீ மூடி விடுகிறாய். உன்னுடைய மனதின் எண்ண அலைகளால் என்னுடைய வார்த்தைகளை மூடி மறைக்கிறாய். எழுந்து வரும் என் குரலை கேட்காமல் விட்டு விடுகிறாய். நீ துக்கப்படுவதால் எதுவும் மாறப்போவதில்லை. வாழ்க்கையில் இன்பமாக தோன்றுவது எதுவும் இன்பமல்ல. துன்பம் என்று நீ நினைத்துக் கொண்டிருப்பது நிலையானதும் அல்ல. நீ இதுவரை பட்ட துன்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். நீ நினைத்த வாழ்க்கையை நீ நினைத்தபடியே வாழப் போகிறாய். உன்னுடைய வாழ்க்கை எல்லா செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறப்போகிறது. இவை அனைத்தும் உன்னை வந்து சேரும்படி நிச்சயம் நான் செய்வேன். நீ என்னுடைய பரிபூரண அருளையும் ஆசீர்வாதத்தையும் இப்போதே பெற்றுக்கொண்டாய்.